சரியா போச்சுனா பசி மயக்கத்துல கண்ணு இருட்டி போய் நான் வர்றேன். நீ என்ன கவனிக்கலன்ற? நீ என்ன மயக்கத்துல வந்த? நான் அவரை நினைச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். நான் உன்னை மறந்துட்டேன். எவர இந்த பட்டாளத்து மச்சானியா? ஐயோ இல்ல இல்ல இல்ல, அவர்தான்ப்பா. எவரு? ஆண்டவர். ஆண்டவரையே நினைச்சியா? அப்பா இன்னும் கல்யாணம் பண்ணாம நாளை தள்ளி போட்டுட்டு போறாரு அப்படின்னு அவரை நினைச்சியாக்கும். நான் பண்ணிடுவேன் கல்யாணம். ஆனா ஐயர் சாமி சொன்னாரு, உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னால வந்துச்சுன்னா ஒரு கண்டம் சின்ன கண்டமா போயிடுமா, கல்யாணம் ஆகி அந்த கண்டம் வந்துச்சுன்னா உயிருக்கே ஆபத்து வந்துடுமா. அதனாலதான் நான் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டு போறேன். ஆனா ஒண்ணு செய்வோமா? நான் 10 பேரோட வாய்க்காக்கரையில வந்து நிக்கிறேன். முழங்கால் தண்ணி தான் போகுது. நீ வந்து தொபக்குன்னு அதுல வீடு, நான் லபக்குன்னு தூக்கிடுறேன். அந்த கண்டம் சீர்த்தா போயிடும். என்ன யோசனை? வாங்க அப்ப சாப்பிடுவோம். பசு மயக்கத்துல சாப்பாடு மறந்துட்டேன். என்னப்பா? என்ன குழம்பு இது? புளி குழம்பு. ஒரு மரத்து புளிப்பையும் சேர்த்து கரைச்சிட்டியா? அதான் ஒரே புளிப்பாருங்க. தயிர் சாதம், தயிர் சாதம், தயிர் சாதம். என்ன தயிர் சாதம் தயிர் சாதம் பிளாட்பார்க்ல இருக்கிற மாதிரி கச்சுறேன். ஆமா, அந்த நிலைமையில யாருது? அதுவா காரைவரம். அதுக்கு அடுத்தது என் விரோதி அவன் வாங்கிட்டான். இப்ப தென்னை மரமெல்லாம் வச்சிருக்கேன்னா இதுதான் நம்ம நிலம். சரி சரி குடிங்க. நம்ம தயிர் சோறு கேட்டா குடிங்க. குடிங்கப்பா. கரைச்சியா கொண்டாந்துட்டியா? ஏமா என்னம்மா தண்ணில கரைச்ச மாதிரி இருக்கு, தயிர்ல கரைக்கலையா? தயிரா? என்ன தயிரான்ற? தயிரான்னா தெரியாது, ராத்திரில உர ஊத்தி காலம்புற கட்டி ஆகுமே. தெரியும் தெரியும். பாலு பூனிய குடிச்சிடுச்சு. பாலு பூனைய குடிச்சிருச்சா? என்ன இன்னைக்கு பூரா உளறலாவே இருக்கும் விஷயம். சரி சரி, ஐயர் சாமி கிட்ட போய் தட்டு புட்டுன்னு ஒரு நாளை பார்த்து கல்யாணம் வச்சிட வேண்டியதுதான்.